சார் திடீர்னு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஹையில் போய் நிற்கிது. இது நிலையாக நிற்காது, படு கேவலமாக குறையும். அப்படியா? ஆமாம். கோல்டு இது நாள் வரைக்கும் 1% மட்டும்தான் ஏறி இருக்கு. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கோல்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கனால கோல்டு ரேட் ஹை ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் போய் ஏறி இறங்கிடும். ரொம்ப மோசமாக வரும். 8000 7500 அந்த ரேஞ்சுக்கு வரும். கோல்டு வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா கட்டாயம் வேணால் வாங்கிக்கோங்க. மேபி மற்றபடியாக இருக்கும் பட்சத்தில். சார் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சில்வர் வாங்கலாமா இல்லை சில்வரோடைய வேல்யூமே கம்மியாகுமா சார்? இல்லை, சில்வர் வேல்யூ கம்மியாகாது. இப்போ கோல்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 10 கிராம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ 1 லட்சம். ஆனால் இது வந்து 1 கிலோ வாங்கணும். சார் அதேமாரி டிஜி கோல்டு ப்ளஸ் வந்து பாண்டு இது ரெண்டுத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா சார்? என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் வெளியே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்ணுக்கு தெரியுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதே நீங்கள் காயின் வச்சு நான் காயின் வச்சுக்க நான் காட்ட முடியல. இல்லை இல்லை, வேஸ்ட்டுன்னு ஒரு குண்டு மணி கூட வேஸ்ட் ஆகாது. இந்த பார்கென்ற விஷயம் சும்மா கண் தொலைப்பு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டோட ரேட் எங்கே போய் நிற்கும் சார்? ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்டு ரேட் ஒரு ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸோடைய ஃபவுண்டர் என்ஜே பாலாஜி பாண்டியன் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் சார். திடீர்னு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஹையில் போய் நிற்கிது. அது என்ன ரீசன்? அது குறையதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இது நிலையாக நிற்காது. ஒரு ஸ்டேஜில் போய் ஏறி இறங்கிடும். ரொம்ப மோசமாக வரும். 8000 7500 அந்த ரேஞ்சுக்கு வரும். காரணம் என்னன்னா, அமெரிக்கா பொருளாதாரத்திலேருந்து நம்ம வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதனால வந்து சேஃப் அண்ட் சைடாக எல்லாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கோல்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கனால ஏன்னா கோல்டு அந்த கோல்டு ரேட் ஹை ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளில் ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 மாதத்துல ஸ்டாண்டர்ட் ஆகிடும். ஸ்டாண்டர்ட் ஆனவொன்னா படு கேவலமாக குறையும். அப்படியா? ஆமாம். அப்போனா ஒரு 2 மாதம் கழிச்சு கோல்டு வாங்குறது சேஃபா? கோல்டு வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா கட்டாயம் வேணால் வாங்கிக்கோங்க. மேபி மற்றபடியாக இருக்கும் பட்சத்தில் வெயிட் பண்ணுங்க, கோல்டு குறையும். எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். கோல்டு இது நாள் வரைக்கும் 1% மட்டும்தான் ஏறி இருக்குது. நீங்கள் ஒரு 1920லையோ 25லையோ 1980லையோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாய் ஒரு வட்டிக்கு போட்டிங்கன்னா என்ன கால்குலேட் பண்ணிங்களோ அதுதான் இன்றைக்கி கோல்டோட விலையும் அது ஒன்றா இருக்கும். ஓகே. ஆனால் இந்த சமீபம் 2-3 மாதங்கள் நீங்கள் நினச்சா கோல்டு சல்லுன்னு ஏறிச்சுல 2 மாதத்து அந்த அமெரிக்கா பிரச்சனை வந்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் இந்த நாளில் மட்டும்தான் இந்த ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய இது சரியாக பட்சத்தில் டப்புன்னு பழைய விலைமைக்கு வரும். சார் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சில்வர் வாங்கலாமா இல்லை சில்வரோடைய வேல்யூமே கம்மியாகுமா சார்? இல்லை, சில்வர் வேல்யூ கம்மியாகாது. சில்வர் வந்து ஸ்டாண்டர்டாக தான் ஏறும், ஸ்டாண்டர்டாக தான் இறங்கும். அதான் இறங்கினா கூட 10 ரூபா 15 இறங்கும், ஏறினா 10-20 ரூபா ஏறும். இப்போ கோல்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 10 கிராம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ 1 லட்சம். ஆனால் இது வந்து 1 கிலோ வாங்கும். உங்களுடைய தேவை எவ்வளவோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, எவ்வளோ லாபம் வேணுமோ அதை பொறுத்து பண்ணிங்கன்னா கோல்டில் போகிறது தான் என்னை பொறுத்துக்கு சாலை சேர்ந்தது. பல்காக வாங்கினா வெள்ளி வாங்குறது பெஸ்ட். பல்காக வாங்குறது வெள்ளி வாங்கிக்கலாம். ஓகே. வெள்ளி வாங்கி சேஃப் அண்ட் சைடாக வச்சுக்கணும். பல்காக ஏற்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளி வாங்கிக்கலாம். ஆனால் இருக்கிற கோல்டு வாங்கி விற்றாங்க அதோட அதிக லாபம் கிடைக்கும். சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குறாங்க. அதே சமயம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போகிற அமௌண்ட் வந்து எந்த சமயத்திலும் நிலையாக இருக்காது. மேபி அது எப்போ வேணால் டவுன் ஆகும், இதுவாகும். அந்த பணத்தை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. அந்த பணத்துக்கான சேஃப்டி கிடையாது. நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் போட்ட பணம் ஒரு பேப்பராக தான் கையில் இருக்கும். ஆனால் நீங்கள் கோல்டில் போகிறது கையில் மெட்டலாக கையில் இருக்கும். ஓகே. நைட்டு 12 மணிக்கு கூட காசாக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் அதை யூஸும் பண்ணிக்கலாம். தேவையானதாக விற்கவும் செய்யலாம். தேவையான அழகு வைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பத்திரத்தை அழகு வைக்க முடியாது. என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் வெளியே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்ணுக்கு தெரியுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது மியூச்சுவல் ஃபண்ட் போகிற தப்புலாம் சொல்ல வரல. இவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃபாக பிஸ்னஸ் பண்ணணும், சேஃபாக தொழில் பண்ணிக்கணும், சேஃபாக பாதுகாக்கணும். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விஷயத்தைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு நிற்கிறதுக்கு நான் அதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு எளிய மனிதன் அவன் சேவிங்ஸை வந்து கையில் இருக்கிறதுல பண்ணும்போது அவன் கொஞ்சம் சேஃபாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறத விட உன் கையில் இருக்கியா நீ என்னைக்கு வேணா போய் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சார் அதேமாரி டிஜி கோல்டு ப்ளஸ் வந்து பாண்டு இது ரெண்டுத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா சார்? சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே கணக்கு தான். மாற்றி யோசின்னு ஒரு சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீ மாற்றி யோசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு சீட்டு சேர்த்தாங்கன்னா ஒரு 11 மாதம் கட்டுவாங்க, 1 மாதம் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பாங்க, 1 மாதம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விஷயம். அதைத்தான் மாற்றி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது நீ 1000 மாதம் கட்டாமல் 100 ரூபா கட்டு அப்படிங்கிறது அது நீ வந்து இப்போ கட்டப்போ ஆப்பில் கட்டு. அதுதான் டிஜி கோல்டு. மற்றபடி அதே 11 மாதம் தான், அதே விஷயம் தான்.
இந்த கூலி சேதாரம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் அதை மாற்றி யோசிதான். இப்போ 2 மாதம் பண்ணால் 2000 ரூபா, ஒரு கிஃப்ட் ஒன்று போனஸ் ஒன்று 2000 ரூபா. பார்த்து இப்போ இந்த சேதாரத்தை கால்குலேட் பண்ணுங்க, ஒரு 8% 10% கால்குலேட் பண்ணுங்க, அது 2000 ரூபா. ஓகே. ஸோ அது அந்த அன்னைக்கு இருக்க கோல்டுக்கு அதுக்கு ரெண்டு ஒரே கணக்கு தான் ஒழிய எதுவுமே புதுசாக எக்ஸ்ட்ரா கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கோல்டு ரேட்டில் கோல்டில் பை பண்ணுறதுனால கோல்டு ஏறுது இறங்குறத பற்றி கவலை இல்லாமல் அப்பப்போ 100 ரூபாய்க்கு 200 கோல்டில் வர வச்சுக்கிறோம்னால நம்ம கோல்டு வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற கான்செப்டில் கோல்டில் நீங்கள் பணமாக கட்டாமல் கோல்டாக வர வச்சிங்கன்னா உங்களுக்கு சால சிறந்தது. சார் அதேமாதிரி ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்ச நகைக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுறீங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு பண்ண முடியுது உங்களாட்டி? நாங்கள் ஹெல்ப் பண்ணலைங்க. அதாவது அவங்க வச்சுருக்க பொருளுக்கு நாங்கள் விலை கொடுக்குறோம். மேபி அந்த விலையை வந்து அவங்களால கட்டி கொடுக்க அந்த ஸ்பாட்டில் முடியலைன்னா நாங்களே பணத்தை கட்டி மீட்டு கொடுக்குறோம். இது ஒரு சர்வீஸ். அதில் ப்ளஸ் எங்களுக்கு கோல்டு வேணும். இந்த கோல்டு வேணுங்கிறதுக்காக நாங்கள் தேடி போய் வாங்குகிறோம். மக்களுக்கு அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து வாங்க முடியாமல் அந்த பணம் இல்லாமல் முழுகி போயிடுது. அந்த முழுகி போகாமல் இருக்கிறது, முழுகி போகிற நகையை அவங்க மீட்டு கொடுத்து அவங்க கொஞ்சம் காசு கிடைக்கும். இப்போ ஏறின டைம், இந்த டைமில் ஏறுது, இந்த நல்லா ஏறி இருக்க டைம். இந்த சமயத்தில் வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஏறும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி டைமில் இந்த டைமில் விற்கிதான் இன்னும் குறையும் போது இன்னும் லாஸ் ஆகிடும். அதனால் திருப்ப முடியும். உங்களால் 1 மாதத்துக்கு மேலே அடகு வைக்க முடியலன்னா அது விற்றுறது பெஸ்ட்டு. ஓகே. நான் திருப்பிடுவேன், திருப்பி காசு வந்துடும், எனக்கு அடுத்த வாரம் காசு வந்துடும், அடுத்த மாதம் காசு வந்துடும், அப்போ திருப்பி சொல்லி வட்டி ஏற்றி கொண்டு போகிறத விட முடியாது. அப்போ காசு வரும்போது வாங்கிக்கலாம். ஓகே. ஆனால் வட்டி வச்சுமா பொருளை எங்கேயோ கொடுத்து வட்டிக்கு வர்றதை விட வித்து காசாக்கி நீங்கள் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட். ஏன்னா வட்டி கட்டி வெறும் வட்டி. நீங்கள் மற்ற ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலையோ கவர்மெண்ட் பேங்க்லையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ வச்சிங்கன்னா உங்களுக்கு சிபிலையும் பாதிக்கப்படும். நீங்கள் லோன் வாங்கினா உங்கள் சிபிலில் தெரியும். ஓகே. ஸோ அது சிபிலில் தெரிஞ்ச சிபிலில் டிஃபால்ட் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் பொருளை கொடுத்துட்டு நீங்களே அந்த காசு கடனை வாங்கிட்டு அதுக்கே நீங்கள் டிஃபால்ட் ஆகிறதுக்கு அதை விற்றுட்டு வாங்கணும். திருப்பி காசு வரும்போது அன்றைக்கி வாங்கினா வச்சு நீங்கள் கட்டின வட்டியும் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் சேர்த்துட்டு நீங்கள் புது நகை வாங்கினா ஒன்று தானே. அதுமாரி இப்போ உங்களுடைய கடையில் அதாவது ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸில் நான் நகையை விற்கிறதுக்கும் வெளில விற்கிறதுக்கும் எனக்கு என்ன ப்ராஃபிட்? நாங்கள் எங்கிட்ட விற்கிறதா நாங்கள் மற்ற கடையோட நாங்கள் எப்போவுமே கூட தான் கொடுப்போம். நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுக்கலாம். அது எப்படி முடியுது? ஏன்னா நாங்கள் லாபத்தை ரொம்ப கம்மியாக வைக்கிறோம், சில லாபம் இல்லாமல் கூட கொடுக்குறோம். ஓகே. எங்களை பொறுத்துக்கு கோல்டு ஃப்ளக்சுவேஷன் காசு கிடச்சா போதுமானது. மேபி கோல்டு ஏற்றத்தாழ்வுகளில் எங்களுக்கு வர வருமானமே போதுமானது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் கோல்டை வந்து நம்ம போய் சர்வீஸாக தான் வாங்குறோம். எங்களுக்கு இத்தனை கிலோ கிராம் கோல்டு வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆஃபர் வந்தோம். இப்போ அந்த ஆஃபரை நாங்கள் அவங்க டிமாண்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். எங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற கோல்டு எங்களுக்கு வந்து ஈஸியாக, ஆனால் கஸ்டமருக்கு நாங்கள் டேரெக்டாக கொடுக்குறதுனால எங்களால் நல்ல ரேட்டு கொடுக்க முடியும். ஓகே. அதுமாரி இப்போ ஓகே நம்ம சென்னையில் இருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய அடகு நகைகள்லாம் வந்து நம்ம ஓகேவா வாங்கிக்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் வெளியூரில் இருக்கவங்களுக்கு எப்படி ஜிஎன்ஆர் ஹெல்ப் பண்ணும்? நாங்களே போய் எங்கள் டீம் இருக்காங்க, எங்கள் டீம் வந்து அங்கே போயிடுவாங்க. அங்கேயே போய் பார்த்து அங்கேயே பொருட்கள் அங்கேயே பணம் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. எந்த ஊராக இருந்தாலும், அது தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு முழுக்க. ஓகே. ஸோ அது எல்லாமே நீங்கள் அதுக்கான டீம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டீம் வச்சுருக்கோம். அந்த டீம் வந்து அங்கங்கே போயிடுவாங்க, அவங்க வந்து போய் பார்த்துருவாங்க, வேல்யூ சொல்லுவாங்க, அவங்களே போயிடுவாங்க. எங்கள் டீம் கொஞ்சம் பெருசு, அதனால் அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே. ஏன்னா நம்ம ஊர்னா கூட பரவாயில்ல, யார் என்னன்னு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். வெளியூருங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க். நாங்கள் போகிறவங்க சும்மா போக மாட்டாங்க, 2 பேர் போவாங்க, விசாரிப்பாங்க, எல்லாரும் பண்ணி முடிச்சு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எந்த ஊர்லேயும் அந்த ப்ராசஸ் உண்டு. ஓகே. அந்த ப்ராசஸ் பிரகாரம் அந்த பொருள் எங்களுடைய குவாலிட்டி பிரகாரம் அந்த தரத்தை பிரகாரம் பேமெண்ட்டை கன்ஃபார்மாக கொடுத்துட வேண்டியது தான் வருவோம். பணத்தை கொடுத்துட்டு பொருள் எடுப்போம். அவங்கள்ட்ட எடுக்கும்போது விசாரிச்சு அவங்க வீட்டை விசாரிச்சு தான் வாங்குவோம். ஓகே. அதுமாரி இன்னைக்கு தர நாளைக்கு தர அந்த பேச்செல்லாம் இருக்கு. அப்புறம் ஸ்பாட்டு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து பணம் எண்ணிக்கிட்டீங்களா, ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி தான் கிளம்புவோம். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் மட்டும் பண்ணுறதில்ல, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். இதுதான் வித்தியாசமாக இருக்கு. இது நான் புதுசாலாம் பண்ணல, இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எக்கச்சக்க பேர் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் அதில் நாங்கள் சிறப்பாக பண்ணுறோங்கிறது தான் எங்களுடைய ப்ளஸ்ஸு. என்ன சிறப்பாக பண்ணுறோன்னா, நாங்கள் மார்க்கெட்டில் போய் பணத்தை கட்டி நகையை மீட்டு அந்த நகையை அந்த அங்கேயே வேல்யூ பார்த்து கஸ்டமர் ஜென்யூனாக இருக்கா மட்டும் செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் ப்ரூஃபை வாங்கிட்டு உடனே ஸ்பாட்டில் பேமெண்ட் பண்ணுறோம். எப்படி பேமெண்ட் பண்ணுறோம்? அவங்களோட தேவை, பொருளுடைய மதிப்பு, அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலை. ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த நான் ஒரு 2000 லாபம் வைக்கணும், அந்த 2000 லாபத்தை கொடுத்துட்டா கூட அவங்க கஷ்டத்துக்கு அந்த 2000 கொடுத்துட்டு வந்துடும். மேபி எங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் முடியணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மூலியம் 4 வியாபாரம் வருவாங்க, இவங்க மூலியம் 4 வியாபாரம் வருவாங்க. இப்படி தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும். ஒரு கஸ்டமர் மாட்டிட்டாங்க, அந்த கஸ்டமரை பிடிச்சி இன்றைக்கே எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறதே கிடையாது. சார் இப்போ நான் ஜுவல் வாங்க போகிறேன், இல்லை ஒரு சேவிங்காக கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு காயின் வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை பார் வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை டிஜியில் போடுறது பெஸ்ட்டா? காயின் வாங்கினீங்கன்னா உள்ளே வச்சுக்கிறதுக்காக வாங்கலாம், வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டிருக்க பொருள் கையோடு இருக்கணும்னா ஒரு நகையை வாங்கிக்கோங்க, கம்மியான வேஸ்டேஜில் வாங்கிக்கோங்க. நீங்கள் பார் வாங்குறதா 24 கேரட் தான் வாங்க முடியும். ஸோ 24 கேரட் வாங்குறதுனால உங்களுக்கு திருப்பி மாற்றி இது பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு கோல்டு
வாங்கி அதை கையில் போட்டுக்கிற மாதிரி ஒரு கோல்டு வாங்கிக்கலாம். ரெண்டு ஒன்று தான், காயின்னாலும் இதனால இல்லை ஒன்று கிட்ட ஒன்று தான். மேபி நீங்கள் வாங்குறீங்க, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பொருளை வாங்க. இதே நீங்கள் காயின் வச்சு நான் காயின் வச்சுக்க நான் காட்ட முடியும் எல்லாருக்கும்? இல்லை. அதுக்கு ஒரு பொண்ணு மோதம் போட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து வெளியே போயிட்டு வந்து அதுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு கட்டி வச்சுட்டு போகிறீங்க. அதை வாங்குறது பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆக அடகு வாங்க முடியும், காயின் அடகு வைக்க முடியாது. ஓகே, இதை அடகு வச்சுக்க முடியும், உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், திருப்பி விற்கவோ அப்படியே வச்சுக்க முடியும். காயின் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி வாங்கிக்க போகிறோம். அதேமாரி டிஜி கோல்டு இருக்குது, பாண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது சார் சேஃப்? உங்களால் எந்த பணத்தை போட்ட உடனே எடுக்க முடியுமோ அதில் போடுங்க, போட்டு எடுக்க முடியாத கூடாது. ஓகே. இன்னைக்கு எனக்கு வேணாலும் மனசில் பட்டுச்சுன்னா அதை எடுக்கிற மாதிரி மண்ணெண்ணில் இருந்தால் போடுங்க. இதனால இப்போ எடுக்க முடியாது, இன்னும் 6 மாதம் கழிச்சு எடுக்க முடியும், 1 வருஷம் கழிச்சு எடுக்க முடியும்னா அது போடாது. பாண்டு எப்படி சார்? பாண்டு அந்த விஷயம் பாண்ட் அதே மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்குவாங்க. கவர்மெண்ட் பாண்டில் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பாண்டில் போடுங்க, ஓகே, ப்ரைவேட் பாண்டில் போடாது. அதுமாரி இப்போ நம்ம நகை வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது, அதுக்கான தள்ளுபடி காசு அப்படிங்கிற ஒரு இதை தவிர்க்க முடியுமா சார்? வேஸ்டேஜ்னு ஒரு குண்டு மணி கூட வேஸ்ட் ஆகாது. ஆனால் அது எப்படி வேஸ்ட் ஆகும்னா, அந்த கிடைக்கிற சம்பளம் ஃபர்ஸ்ட் ஒரு நகை செய்கிறாங்க, அது டீலர்கிட்ட போகுது, அந்த டீலர்கிட்ட ஒரு ஆசாரிக்கிட்ட போகுது, ஆசாரிக்கிட்டேருந்து அந்த பட்டக்காரு பப்பிங் போடுறவங்க, பாலிஷ் போடுறவங்க, இவங்ககிட்டலாம் போய் அதுக்கப்புறம் ஹோல்சேலர்கிட்ட அது ரீட்டைலர்கிட்ட வருது, அந்த ரீட்டைலர் வந்து ஒரு கடைக்கார்ட்ட கொடுக்குறாரு, அந்த கடைக்காரர் வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த விளம்பரம் பண்ணி ஒரு 10 பேர் வர வைக்கிறார், உள்ளே ஏசி போட்டு கூலிங்க வச்சு அதுக்கு 10 பேர் 20 சம்பளம் கொடுத்து அதுக்கு அவங்க வந்து அவங்க காஃபி டீ கொடுத்து பிடிச்சி போகும்போது நகையை வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பை போட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு கூட எக்ஸ்ட்ரா 2% கொடுத்து அனுப்பும்போது அந்த காசை எதில் வைப்பாங்க. புரியுது, அதுதான் சார். அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா பல பேருக்கு வந்து இது வெளிப்படையாக பார்க்கும்போது இதுதான் தெரியும், பட் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டோட ரேட் எங்கே போய் நிற்கும் சார்? ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்டு ரேட்டு ஒரு 15 16 ரூபாய்க்கு நிற்கும் கிராம். அதை தாண்டி சார் அது இறங்கும் சார், இறங்கி ஏறும் சார். அது இறங்குனா இப்போ ஏறினா அதிகம் இறங்கும், அப்போ ஸ்டாண்டர்டாக ஏறும் சார். அதுமாரி உங்கள் இதில் வந்து ஓல்டு கோல்டு வாங்குறீங்க, நார்மலாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் விற்கிறதுக்கும் நமக்கிட்ட விற்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ ஜுவல்லரி ஷாப்பில் முதல்ல கோல்டு வாங்க மாட்டாங்க, கேஷ் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கேஷாக நீங்கள் வாங்கிக்க முடியாது. மற்றவங்க அவங்ககிட்ட நகையாக வாங்கினா பில்லு கொடுத்து கேஷ் வாங்கினா ஒரு 3% சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க. எங்ககிட்ட வேணால் அந்த சர்வீஸ் சார்ஜெலாம் கிடையாது. கோல்டோட பியூரிட்டினோ அந்த பியூரிட்டிக்கு என்ன காசோ அந்த காசு அப்படியே கொடுத்துரும். எனக்கு நகையை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் கோல்டு வாங்கினா சேவிங்ப்பா, அது சேஃப்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்படி பெஸ்ட்டாக நான் வாங்குறது? அதாவது இருக்கிறது சேதாரம் கம்மியான நகையாக பார்த்து வாங்க, 2% 3% சேதாரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஐட்டமாக வாங்க, செயின் வாங்குங்க, இந்த மாதிரி வளையல் வாங்குங்க, ரொம்ப பிளெயின் டிசைன் இல்லாமல் நகாஸ் டிசைன் இல்லாமல் இல்லாமல் இந்த கல்கட்டா பாம்பே அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா பிளெயினாக அது மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் கம்மியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ண வச்சுருந்தா அது சேதாரம் கம்மியாக இருக்கும். இப்போ காயினுக்கே பார்த்தா 1% 2% இன்வெஸ்ட் ஆகுது, இன்னும் எக்ஸ்ட்ரா 1% போனால் நகையாக கிடச்சிட போகுது. ஸோ அதனால் கம்மியான சேதாரமாக கோல்டு வாங்க, கல் இல்லாமல் வாங்க, எனாமல் இல்லாமல் வாங்க, இந்த ரூபி எமரால்டுலாம் இல்லாமல் வெறும் பிளெயின் கோல்டாக வாங்க. நவரத்னங்கள் அனைத்தும் வைரத்தை தவிர அனைத்தும் நஷ்டம் தான் இருக்கும். அதுமாதிரி டைமண்ட் வாங்கணும்னா நான் எந்த டைமண்டை வாங்குறது? ஏன்னா நிறைய வகைகள் EF கலர் VVS1 இது மாதிரி பார்த்து வாங்கணும். அதாவது இப்படி சொன்னால் நீங்கள் போய் ஒரு டைமண்ட் கடைக்கு போனீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்ட் இருக்கும், அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக. அந்த சர்டிஃபிகேட் EF கலர் இருக்கான்னு பாருங்கள், ஓகே, VVS1 இருக்கான்னு பாருங்கள், கட்டி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இது மட்டும் இருந்தால் பார்த்து வாங்க. ஒரு ஸ்டீலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மெட்டலை வந்து வளையல் மாதிரி செய்கிறாங்க, அது மேலே வந்து கோல்டை பூசி அதை கோல்டுன்னு சொல்லி விற்கிறாங்க, தேய்ச்சி பார்த்தா கோல்டு தான் வருது. இது வந்து மக்கள் ஏமாறக்கூடிய வகையில் இருக்குது பார்க்கும்போது. அதாவது ஏமாறக்கூடிய வகையில் இருக்குது ஆக்சுவலாக. அது எப்படின்னா அந்த கோல்டே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கோல்டோட வெயிட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் கடையில் அதே மாதிரி விற்கிறாங்க, அதே கடையில் எல்லாம் விற்கிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப பெரிய வாங்கினா பார்க்க பெருசாக இருக்கணுங்கிறத செய்கிறாங்க, அது மாதிரி விற்கிறாங்க. அதில் வந்து எவ்வளோ கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, அந்த மென்ஷன் பண்ணி பார்த்து இல்லை கட் பண்ணி பார்த்து வாங்கணும். வாங்கும்போது நமக்கு தெளிவாக அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு, பில்லு போட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் எவ்வளோ போட்டுக்குவாங்க. ஸோ அப்படி போட்டு பார்த்து வாங்க. அதாவது சீரியஸாக ஒரு பிராண்டடாக கணக்கு போங்க, ₹1 கூடனாலும் தரமாக வாங்கிட்டு வாங்க. அதுமாரி இப்போ இடையில வந்து பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னா கோல்டோட ரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் சரியில்லாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக சார்? வாய்ப்பு இருக்குது? அதாவது பிட்காயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை. அது இப்போ வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து பிட்காயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சனால பிட்காயின் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவர் பிட்காயினை வாங்கின நிறைய பேர் ட்ரம்ப் வந்துட்டா நிறைய ஏறிடும் அப்படின்னு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணவங்க உண்டு, அதை காமிச்சு நிறைய பேர் சேல் பண்ண உண்டு, அதுக்காக வாங்கினவங்க உண்டு. ஆனால் இது வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் வேற போனாலும் அப்படியே குறைஞ்சி போச்சு. நமக்கு தேவை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன், நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பண்ட மாற்ற முறை தான். அதுக்கப்புறம் பண்ட மாற்ற முறைக்கு அப்புறம் ஒரு காசு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட், அந்த காசு கொடுத்து போகிற முறை தான். இப்போ தான் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பிட்காயின் அந்த காயின் இந்த காயின்லாம் வந்து தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அது எந்த அளவுக்கு தெரியும் உண்மை பொய்ங்கிற பற்றி நான் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்கிறேன். அதுமாரி கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும், டைமண்டாக இருந்தாலும் சரி, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் வாங்குறவங்களும்
இந்த தெரியாத கடையில் போய் வாங்காதீங்க. நல்ல பிராண்டடாக ஒரு கடையில் போய் வாங்குங்க. வாங்கிட்டு அந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அந்த சீல் இருக்கான்னு பாருங்கள். ஹால்மார்க் சீல் இருக்கான்னு பாருங்கள். டைமண்ட் வாங்குறதுனா சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்கள். சில்வர்லேயும் ஹால்மார்க் சீல் போட்டு சில்வர் இருந்து அந்த சில்வர் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு வாங்குங்க. மற்றபடி வேஸ்டேஜ் அதிகமாக பார்த்து வாங்காதீங்க. கல் நகை வச்ச நகை வாங்கவே வாங்காதீங்க. எனாமல் வச்சிருக்க நகை வாங்கவே வாங்காதீங்க. பெரிய பெரிய இந்த ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற நகையெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக பிளெயினான கோல்டு ஐட்டம் வாங்கிக்கோங்க. ஆன்டிக் பீஸ் வாங்குறது ரிஸ்கா? ஆன்டிக் பீஸில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வந்து 200 மில்லிகிராம் 300 மில்லிகிராம் இருக்கும். 10 பீட்ஸ் 50 பீட்ஸ் வச்சாங்கன்னாவே உங்களுக்கு வெயிட் எங்கேயோ போயிடுமே. ஸோ எதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு வந்து பிளெயினாக வாங்கி வச்சுக்கலாமே. அதுமாதிரி சார் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ நான் மும்பையில் ஒரு நகை வாங்குறேன், ஒரு கோல்டு வாங்குறேன் அப்படின்னா, இங்கே நான் தமிழ்நாட்டில் அதை விற்கும் போது அதனுடைய ரேட் வந்து கம்மியாகுது. அது எதனால சார்? தங்கம் என்றைக்குமே கம்மியாகும் சார். தங்கம் எல்லா இடத்துக்கும் கம்மியாக, தங்கம் தான். ஓகே. அந்த ஊரில் அன்றைக்கி அங்கே மதிப்புனா அந்த இங்கே ஊரில் அந்த இங்கே மதிப்பு. நீங்கள் அங்கே வாங்கிட்டு இங்கே அதை வச்சா அங்கே வாங்க தங்கம் போது இங்கே விற்க. இப்போ பாம்பேல செய்கிற நகை தான் இங்கே வந்து விற்க வராங்க. ஸோ அதுக்கு இருக்கிற எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இங்கே வாங்கி எங்கே துபாயில் வாங்கினாலும் இங்கே விற்கலாம். ஓகே. நீங்கள் இதில் வாங்கினாலும் விற்கலாம். அது பியூரிட்டி குவாலிட்டி தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே ஓகே. அப்போனா மேபி அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே கம்மியாக இருந்திருக்கும். அப்படி மேபி நீங்கள் வாங்கும் போது 916 ஹால்மார்க்கான்னு பார்த்து வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் தானே. அங்கே மேபி அங்கே நீங்கள் இப்போ வாங்கும் போது தயவு செஞ்சு பார்த்து 916 ஹால்மார்க் பார்த்து. இப்போ வந்து உங்கள்கிட்ட நகையை விற்கும் போது இன்னைய ரேட்டுக்கு என்ன விலை போகுதோ அந்த ரேட்டுக்கு தான், அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படி. ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு ஆக்சுவலி எப்படின்னா மார்க்கெட் ரேட்டுக்குன்னு நீங்கள் கடையில் விற்கிற விலை கிடையாது. இது வந்து இந்த ஒரு டைம் பூமாக இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும். பாரோடைய வெயிட் ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும், ஒரு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த விற்கிற விலையை மட்டுமே மைண்டில் வச்சுப்பாங்க. சில டைம் விற்கிற விலைக்கு ஈக்குவலாக இருக்கும், சில விற்கிற விலை அதிகமாக இருக்கும், சில டைம் விற்கிற விலை கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமில் அது மாறி இருக்கும். ஸோ அந்த நாங்கள் வாங்குறது எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார் கோல்டு என்ன விலையோ அந்த விலையை கால்குலேட் பண்ணி தான் வாங்க முடியும். அதனால் 50 ரூபா 100 ரூபா 200 டிஃப்ரென்ஸ் எப்போயுமே முன்னப்பே இருக்கும். அதுமாதிரி ஒயிட் கோல்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், பேர் ஒண்டியும் மாறி இருக்கா? ரெண்டும் ஒரே வேல்யூ தானா? ஒயிட் கோல்டுங்கிறது ஒயிட் கோல்டுலாம் கிடையாது, கோல்டு தான். ஓகே. அதில் கலரிங் ஒயிட் கலரில் இருக்கு, அவ்வளோதான் சார். அதுமாரி 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாமா இல்லை என்ன மாதிரி சார்? ஏன்னா இவ்வளோ நாள் அதை பண்ணல அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன், வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா 9 கேரட் கோல்டுங்கிறது ஒரு பொருளில் 37% தான் கோல்டு இருக்குது. ஒரு பொருள் 100% ஒரு பொருளில் 37% தான் கோல்டு தங்கம் இருக்க போகுது. அது சரி. அப்போ அது 37% போட்டிருக்க கோல்டோடைய கலர் எப்படி இருக்கும்? ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ அந்த பொருள் வாங்கி வச்சு கவர்மெண்ட் ஒத்துக்குச்சுங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி வச்சு அது கவரியாக வச்சுக்கலாமே. மேபி அந்த ரீசேல் பண்ண ரீசேல்லாம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வெளியே போட்டு 9 கேரட் கோல்டுன்னு தெரிய போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் கவரிங்காக போட்டு போனால் கூட அது தெரிய கேட்க போகிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா ரீசேல் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் 9 கேரட் ஏன் கோல்டு வாங்குறீங்க? அதுக்கு 2 கிராம் கோல்டு வாங்குவீங்க. நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பவுன் 10 பவுன் வாங்கணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கு நீங்கள் வந்து 1 பவுன் வாங்கி வச்சுக்கலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் 9 கிராம் கோல்டு வேண்டான்னு சொல்லுவேன். 10,000 ரூபாய்க்கு சின்னதாக ஒரு நல்ல பொருள் கிடைச்சுன்னா அதை கூட வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். நீங்கள் பெருசாக வாங்கிட்டோங்கிறது யூஸ்லெஸ் இல்லை. அதுமாதிரி சார் நகை கடைக்கு போனால் அந்த பார்கெயின் அப்படிங்கிறது எந்த கடைக்கு போனாலும் நடக்கும். இது எப்படி கம்மி பண்ணுறாங்க, இல்லை ஏன் கம்மியாக பண்ண மாட்டாங்க? அதேமாதிரி ஒரு கடைக்கு ஒரு செலவு, அதாவது கான்ஸ்டன்ட் செலவுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து அவங்க இறங்கவே முடியாது. இந்த பார்கெயின்ற விஷயம் சும்மா கண் தொலைப்பு. அவங்க ஏற்றி குறைப்பாங்க ஒழிய அதே வேலைக்கு அவங்க லாபத்தை குறைக்கிறது இல்லை. ஓகே. இதுதான் ஃபேக்ட். போகும்போது தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2% சேர்த்து போட்டு உங்களுக்கு குறைக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே. அது உங்களுக்காக எப்படி இருந்தாலும் குறைக்க போகிறீங்க. சரி 2000 சேர்த்து அதுக்கப்புறம் 2000 கஷ்டம் பேசிக்கிச்சு 500 ரூபா 400 300 500 ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட போவாங்க. மேனேஜர் 500 கம்மி பண்ணு சார், அவங்களே சொல்லுவாங்க சார் 2 அப்படின்வாங்க. அப்புறம் 2% எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அவர் கால்குலேட் அப்போ 500 கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்திட்ட போவாங்க. ஸோ ஃப்ளோர் மேலே ஒரு 200 கம்மி பண்ணுவார். அதுக்கப்புறம் சேர்த்து நான் இன்னும் 100 கம்மி பண்ணி தராங்க. அது கடைசியில் கொடுப்பாங்க. கடைசியில் அவர் 100 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோ அவங்க ஸ்டாண்டர்ட் தான். அதுவே சார் இந்த அக்ஷய திருதி நகை வாங்கியே ஆகணும், செல்வங்கள் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஆஃபர் போடுவாங்க, அப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டருமே இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை நீங்கள் நார்மல் டேஸில் வாங்குறது பெஸ்ட்டு? கையில் காசு இருக்கும்போது வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் கையில் காசு வந்து 4 தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. முதல்ல காசு நான் வாங்கிடுங்க. அது நல்ல நாள் பெரிய நாள் இல்லை, நீங்கள் வாங்குற எல்லா நாளும் நல்லா தான். ஓகே. கையில் இன்னைக்கு காசு இருக்குன்னா போய் வாங்கிடுங்க, யோசிக்காதீங்க. மேபி இந்த ஃபெஸ்டிவல் டைம் இதெல்லாம் ஆஃபருங்கிறது கண் துடைப்பு தான் எல்லாமே. மேபி ஒரு விஷயம் முடிச்சுக்கோங்க, கையில் காசு இருக்கா போங்க, யோசிக்காதீங்க, காசு கொடுத்து நகையை வாங்கிட்டு வாங்க. 1 கிராம் கூட 1 கிராம்னாலும் பரவாயில்ல. இது இன்றைக்கி தான் வாங்கணும் அன்றைக்கி தான் வாங்கணும் கணக்கெல்லாம் கிடையாது. கையில் காசு தான் அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த நேர்காணலில் பல பேருக்கு வந்து கோல்டை சுற்றி இருக்கக்கூடிய சந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையவே தெளிவாக இருக்கும். அண்ட் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே இருங்க சார். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.